ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அப்கமிங் எபிசோடுக்காக செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட தேதி 30 ஜூன் டு 5 ஜூலைன்னு போட்டிருக்காங்க. ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, ஏற்கனவே லாஸ்ட் எபிசோடில் காட்டின அந்த குட்டி ப்ரொமோவை கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டியிருக்காங்க. அதாவது முத்து வந்து ஏற்கனவே ஒரு பொண்ணை காப்பாற்றினாங்க இல்லையா, தப்பான முடிவு எடுக்கும்போது. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களாம் சொன்னாங்கல்ல, விரும்பின பையனை கல்யாணம் பண்ணி வைக்கல, அந்த மாதிரி நடந்துருச்சு, நீயே அட்வைஸ் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்கல்ல. மீனா கூட வந்து பார்த்தோம்னா முத்துவை கிண்டல் பண்ணி பேசினாங்களா, தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த குடும்பத்தில் அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் வர சொல்லியிருக்காங்க. முத்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, வாழ்த்துறாங்க, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ அந்த பொண்ணு மாப்பிளையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, முத்துவோட காலில் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எந்திரிக்கும் போது பார்த்தோம்னா அருண் சீதா மாதிரி இருக்காங்க. இது முத்துக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. பேக்ரவுண்டில் பார்த்தோம்னா அவர் ரொம்ப விரும்பி கேட்குற கண்ணதாசன் பாட்டு நடக்குது, ஓடுது. உடனே பார்த்தோம்னா அதை அப்படியே அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. பொண்ணு மாப்பிளையை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடுங்க அப்படின்லாம் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நேராக பட்டுப்புடவை வாங்கிட்டு மீனா வீட்டுக்கு வந்து இப்போ சீதா கையில் கொடுத்து அருண் வீட்டிலேருந்து உன்னை பொண்ணு பார்க்க வர சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் சந்தோஷம், அதோட சேர்த்து ஆச்சரியம். உடனே மீனாவோட அம்மா இருந்து என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்கன்னா, ஆமாம் நான் உண்மை தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாரும் செம்ம ஹாப்பி. சரி, இப்போ கதையில் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்துச்சுங்கிற விஷயம், அதை பண்ணி வச்சது மீனாதாங்கிற விஷயம், இதெல்லாம் முத்துக்கு தெரியும் போது என்ன ரியாக்ஷனாக இருக்க போகுதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.